வணக்கம். சமீபத்தில் சண்டிகர் மேயர் தேர்தல் நடந்தது. இந்த மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கூட்டணி சேர்ந்து போட்டியிட்டார்கள். அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் நம்பினது என்ன அப்படின்னா, காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி ரொம்ப சுலபமாக இந்த மேயர் தேர்தலில் வெற்றி பெறுவாங்க, பாஜக இருந்த இடம் தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறதான் பேசு பொருளாக இருந்தது. ஊடகங்களும் அப்படித்தான் எழுதினார்கள். ஆனால் தேர்தல் நடந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த கவுன்சிலர்கள் கூட்டணி மாறி வாக்களித்திருக்கிறார்கள். அப்படி கூட்டணி மாறி ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த நபர்கள் வாக்களித்ததால் சண்டிகர் மேயர் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது என்கிற செய்தி வந்திருக்கிறது. ஆனால் இந்த தேர்தலில் தன்னுடைய கூட்டணி கட்சி அல்லாமல் பாஜகவிற்கு வாக்களிப்பதற்காக ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த கவுன்சிலர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, குதிரை பேரம் நடைபெற்றிருப்பதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இது ஒருபுறம் இருக்க, இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 தினங்களுக்கு முன்பு ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் திடீரென்று பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்த ஆளும் கட்சியான ஆம் ஆத்மி கட்சியினுடைய எம்எல்ஏக்களோடு ஒரு கூட்டம் நடத்தினார். அந்த கூட்டம் நடந்தது எதற்காக அப்படின்னா, பஞ்சாபில் இருக்கக்கூடிய 30க்கும் அதிகமான ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏக்களை ஏற்கனவே பாஜக சுற்றி வளைத்து வைத்திருக்கிறார்கள். குதிரை பேரம் நடந்தது, தலைக்கு இவ்வளவு தரேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பதாகவும், அவர்கள் விரைவில் பாஜகவிற்கு ஆதரவளிப்பவர்களாக மாறக்கூடும் என்கிற செய்திகளும் ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கின்றன. அப்போ இந்த நேரத்தில் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை அழைத்து ஒரு கூட்டம் நடத்தியிருக்கிறார். அந்த கூட்டத்தில் இன்னொரு மிக முக்கியமான முடிவும் எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. நீங்கள் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறது. 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சியினுடைய நிறுவனரும் அந்த மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வியடைந்திருக்கிறார். இப்போது வந்திருக்கக்கூடிய தகவல் என்பது, ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாபில் இருக்கக்கூடிய லூதியானா என்று சொல்லக்கூடிய சட்டமன்ற தொகுதி, இது இன்னைக்கு காலியாக இருக்குது, அந்த தொகுதியில் அவர் களமிறங்க இருப்பதாகவும், அங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்று பஞ்சாபினுடைய முதல்வராக அவர் பொறுப்பேற்கவிருப்பதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. டெல்லியில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் ஆம் ஆத்மி கட்சி முன்வைத்திருக்காங்க. மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் நடந்தது மாதிரியே பல லட்சம் வாக்குகள் டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே தேர்தல் ஆணையத்தால் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை ஆம் ஆத்மி கட்சி முன்வைத்திருக்கிறது. அது தொடர்பாக தேர்தல் ஆணையம் இன்று வரையிலும் பதிலில்லை. இப்போ இந்த நேரத்தில் டெல்லியில் ஆட்சியை பிடித்தாகிவிட்டது. சண்டிகருடைய மேயர் தேர்தலில் இந்த மாதிரி குதிரை பேரம் மூலமாக பாஜக ஆட்சியை பிடித்திருக்கிறது என்கிற தகவல்கள் ஊடகங்களில் வெளியாகி கொண்டிருக்கிறது. கூடுதலாக பஞ்சாபையும் 30 எம்எல்ஏக்களை தங்கள் கட்சிக்குள் பணம் மூலம், குதிரை பேரத்தின் மூலம் கொண்டு வருவதன் மூலமாக பஞ்சாபிலும் ஆட்சியை பிடிப்பதற்கு பாஜக துடித்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. கேட்பதற்கே நமக்கு பதட்டமாக இருக்கு இல்லையா, எவ்வளோ பயமாக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் நம்ம எல்லாம் ஓட்டு போடுறோம் இல்லையா, எல்லாருமே ஓட்டு போடுறாங்க, அவங்களுக்கு பிடித்த கட்சி வரணும்னு தான் நம்ம ஓட்டு போடுறோம். ஆனால் என்ன நடந்தாலும் இறுதியில் நாங்கள் தாண்டா, எங்களை கேள்வி கேட்கறதுக்கு இங்கே யாரா இருக்கிறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்தை நோக்கி பாஜக நகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறதுக்கு இந்த 11 வருடங்களில் நடைபெற்ற தேர்தல்கள் சாட்சியாக இருக்கிறது. மீண்டும் மீண்டும் கேட்கிறேன், சந்தேகம் இல்லாமல் நேர்மையான முறையில் ஒரு முறை பாஜக ஏதாவது தேர்தலில் வெற்றி பெற்றதாக அவர்கள் கட்சியை சார்ந்த யாராவது ஒரு நபர் சொல்ல முடியுமா? நம்ம கேட்கறது தான். 2014 இந்த 2024 இப்போ சமீபத்தில் நடந்து முடிந்த டெல்லி சட்டமன்ற தேர்தல், சண்டிகர் மேயர் தேர்தல் வரையிலும் நேர்மையாக ஒரு இடத்துல எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லாமல் பாஜக வெற்றி பெற்றதாக ஒரே ஒரு ஆதாரத்தை மட்டும் வெளியிட முடியுமா? அப்போ என்ன நடக்குதுன்னே தெரியலங்க நமக்கு. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.